அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ. சேர்ந்து எல்லாரும் அன்பில் பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ. உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்ததினா, புது சிருஷ்டியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினா, புது சிருஷ்டியின் தலையானீரே. பொருந்திடவே இவை அளித்திர அப்போஸ்தலரை, சபையாமும் சரீரம் பொங்கிடவே இவை அளித்திர அப்போஸ்தலரே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ. நல்ல கையில தட்டி உற்சாகத்தோடு மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும். பாடுங்க நல்ல வாயில திறந்து எல்லாரும். பரிசுத்தனாக்க எல்லாரும் கரங்களை தட்டி. கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. கரணத்தட்டி எல்லாரும் சேர்ந்து.
வருங்காலங்களில் முதற் நீர் இருக்க நம் சோதரரா பேரா நீர் இருக்க கிருபையின் வார்த்தை நம்மை வெளிப்படுத்தி ஆடுவோம் புது சிருஷ்டியிலே. கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. ஏன் இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் அவர் நம்மை பரிசுத்தமாக்குற தேவன். எத்தனை பேர் முதற் பேரானிரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆவியோடு கைகளை தட்டி கரங்களை தட்டி நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. நன்றி உள்ள இதயத்தோடு தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. ஆமென். மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட தந்தை நடத்திடுமே. எத்தனை பேர் மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. நல்ல உற்சாகமாக என் இயேசுவை நேசித்தீரோ இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. கடைசி எல்லாரும் சேர்ந்து என் இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா இயேசுவை நேசித்தீரோ இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியுள்ள இதயத்தோடு எல்லாரும் துதிப்பே. இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. இன்னும் நன்றியுடன், இன்னும் ஹல்லேலூயா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய முதற் பேரானீரோ தந்தை இயேசுவை நேசித்தீரோ மாத்திரமண்ணானனா எங்களை நேசித்தவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி உள்ளதோடு இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட ஆண்டுடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாய் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நேர்த்தியாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு தான் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல நடத்தினது.
இந்த நாளிலும் ஆண்டுடைய அன்பு நிமித்தமாக தேவ சமூகத்தில் அவரை பாடி, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த நம்ம எல்லாரும் இந்த நாளில் ஒன்று கூட்டியிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவின் அன்பு பெரியது? ஆமென். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். எந்த இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. அந்த அன்பை எண்ணி பாருங்க. அழைத்த பாதையில் நம்மை தளராமல் நடத்தினார். வறுமை வியாதி நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கினார். நெகிழ்ந்த கரங்களை கர்த்தர் உயர்த்து இதுவரை இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பாய் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தருவார். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாடணும். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால். சொல்லுங்க எல்லாரும். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே. மன்னன் கிறிஸ்தேசுவையே மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே. மன்னன் கிறிஸ்தேசுவையே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. எந்தன் இயேசுவின் அன்பதையே. பாடுங்க எல்லாரும். அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. அழைத்த அன்பின் மொழியால் பேசினாரே. புது ஜீவனும் நிறைவா அளித்ததினா பொன்னியனை போற்றிடுவேன். புது ஜீவனும் நிறைவா அளித்ததினா பொன்னியனை போற்றிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. வறுமை வியாதியின் வலிய தோல்வியும் அந்த வேளையில் தாங்கினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வறுமை வியாதி நேரங்களில பாடுங்க. வாயில திறந்து எல்லாரும். ஜெய கீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவே. ஜெய கீதமே தினமும் எவ்வேளையிலும் பாடிடுவே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. ஆண்டவருடைய அன்பை எண்ணி பாருங்க. இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நெகிழ்ந்த கரங்களை உயர்த்து இதுவரை இழந்த வரங்களும் மீந்ததினா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய கரங்களை உயர்த்து நல்ல ஆவியோடு சபைக்குள்ள தேவ பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமாய் பாடி
புரிந்து கனம் மகிமை அவருக்கு செலுத்திடுவேன். அவர் சேவையை புரிந்து கனம் மகிமை அவருக்கு செலுத்திடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதை அவனுடைய அன்பை எண்ணி பாருங்க. உங்களை நடத்தி வந்த பாதைகள் நிறைந்த ஜோதியாய் திறந்த வானில் நீதி சூரியன் தோன்றிடுவார். நிறைந்த ஜோதியாய் திறந்த வானில் நீதி சூரியன் தோன்றிடுவார். மறுரூபமே அடைந்து பறந்திடுவேன் மற்ற பெரின்பமுடன். மறுரூபமே அடைந்து பறந்திடுவேன் மற்ற பெரின்பமுடன். எந்தன் என்னும் வேலையில் ஆனந்தமே. எல்லாரும் சேர்ந்து எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேலையில் ஆனந்தமே. எந்த இயேசு எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேலையில் ஆனந்தமே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேலையில் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டுடைய அன்பு பெரியது. ஆமென். எந்த இயேசுவின் அன்பது என்னும் வேளையில நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷம்தான். ஆமென். அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில அன்பின் மொழியால் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஜீவனை கொடுத்தார், ஜீவனை நிறைவாய் அளித்தார். ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லி நாம் பாடி நாம் துதித்து தேவனை ஆராதிப்போம். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துக்கு நேராக இந்த நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ உங்க வரல, கர்த்தருடைய அன்பு நிமித்தமாக தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த அன்புக்கு, அந்த அன்புள்ள தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்று, புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்குற கணம் தெய்வ பயம். நீங்கள் சபையில் தெய்வ பயத்தோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க. தெய்வ பயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. தெய்வ பயத்தோடு தேவ சமூகத்துக்கு வாங்க. ஏனோ தானே என்று வந்து உட்காரக்கூடாது. இங்கே வந்து ஆமாம், சும்மா வந்து இங்கே ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கல. சும்மா இங்கே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. எத்தனையோ பேரை ஆண்டவர் தள்ளி அந்த கிருபையை உங்களுக்கு தந்து இந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் நன்றி உள்ள வரீங்க சபைக்குள்ள கால் அடிதி எடுத்து வைக்கும் பொழுது. நன்றி உள்ளவளாய் தேவ சமூகத்தில் நன்றி உள்ளதயத்தோடு ஆண்டுடைய அன்பை எண்ணி பாருங்க. ஆண்டுடைய அன்பை எண்ணி பாருங்க. கல்வாரி சிலுவையில் நமக்காக தம்முடைய அன்பையே விளங்க பண்ணினாரு. தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு. நமக்காக கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு முட்கிடம் சூட்டப்பட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார். ரத்தத்தினால் சிந்தி நம்மை விளைக்கிறையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அன்புள்ள தேவனுக்கு எத்தனை பேர் நன்றி உள்ள அந்த நாளில் வந்திருக்கிறீங்க? நன்றி உள்ளவர்களாக ஆண்டவர் சமூகத்தை வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் தேவ சபையை கனப்படுத்துறீங்க? எத்தனை பேர் பயபக்தியோட தேவ சமூகத்தை பாருங்க. ஏனோ தானே என்று வரக்கூடாது. ஏதோ வந்தோமா போனோமா என்பதல்ல. அன்பை உணரணும். ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க என் மேல் பாராட்ட நம்முடைய அன்புக்காக, நம்முடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரரே சகோதரிகளே, வாயை திறக்காத வரைக்கும் கர்த்தர் இது செய்ய முடியாது. வாய்களை திறங்க. பிசாசுடைய வாய்கள்லாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். உம்முன்னு வந்து உட்காரக்கூடாது. வாயை வந்து உம்முன்னு வச்சுட்டு இருக்க கூடாது. தேவ சமூகத்துல உன் வாயை விரிவாய் திறந்து ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமை செலுத்துவா என்று சொன்னால் உன் வாயில ஸ்தோத்திரம் வரணும். சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள், ஓ ரீமா ரக தூரபத நகரபர சுகதூரபத நகரபா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க. என்னை பாவத்தை மன்னித்து உம்முடைய சமூகத்தை வந்திருக்கிற என்னை ஆண்டவரே, பல விதமான சூழ்நிலையில் வந்திருக்கிறேன், பல பிரச்சனையில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சரீரமே கெட்டு நாரி கிடக்கிறது. உம்முடைய அன்பை நிமித்தமாக அந்த கல்வாரியில எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், இந்த விளைக்கிறையும் கொடுத்து சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என் மேல் ஊற்றப்படட்டும். நன்றி அப்பா. கவனிங்க, நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேர் நான் சபையில் பார்க்குறேன். நிறைய பேர் ஆராதிக்கிறதே கிடையாது. எதுக்கு வரீங்க சபைக்கு? நிறைய பேர் பாடுறது கிடையாது. இது ஏன் வேலை, ஏன் சொல்கிற வேலை, சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. கர்த்தர் என்ன கணக்கு கேட்பார்?
நான் வந்து உங்களை ஆராதனை வழிநடத்துகிறது மாத்திரம்தான். உங்களை ஆண்டவருக்கு நேராக தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையில ஆராதனை நடத்துறது என் வேலை. உங்களை வந்து நான் ஆண்டவர் பக்கமாக திருப்பணும், அதுதான் என் வேலை. அது என்னுடைய கடமை, நான் செஞ்சு ஆகணும். கத்திரத்தில் கணக்கு கேட்பார். வாய்களை திறக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? அங்கேயும் பார்த்துட்டு முணுமுணுத்துட்டு இருக்காதீங்க. கண்களை மூடுங்க. சகோதர சகோதரிகளை நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. எதுக்கு நம்ம சபைக்கு வருகிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதாமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்களை பைபிள் எடுங்க. மாறி மாறி நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 239வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நாம் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. பவுலுடைய ஊழிய பிரயாணத்தில் 3வது ஊழிய பிரயாணத்தில் தான் இந்த 13ஆம் அதிகாரத்தை, இந்த காரியத்தை அவர் 1 கொரிந்தியரில் எழுதுகிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் வாசித்த வேத பகுதியை அப்படியே வாசிட்டு போகிறது முக்கியம் இல்லை. நீங்கள் மனுஷன் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எப்படிப்பட்டு நான் இருப்பேன்? சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணுறேன், உதவுறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், தான தர்மங்களை பண்ணுறேன். அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லைங்க? நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னா உங்களுக்கு தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள தெய்வ அன்பு இல்லை. அன்பு தன்னை ஆமே. தேவ சமூகத்தில் இந்த நாளில் அன்பை குறித்து தானே நம்ம பாடலில் இந்த நாளில் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசின நல் வார்த்தைகள், ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டினுடைய அன்பு பெரியது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வேதத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். நீங்கள் அந்த அன்பு இருந்தால் தான் நீங்கள் ஆராதிக்கவே முடியும். இல்லாட்டி நீங்கள் சும்மா ஆக்ஷன் நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? சபைக்குள்ள தெய்வீக அன்பை வெளிப்படுத்துறீங்களா? சகோதர சகோதரனுக்குள்ள, சகோதரி சகோதரிக்குள்ள யோசித்து பாருங்க. அன்பு அன்புன்னு பாடுறோமே, உனக்குள்ள அன்பு இருக்குதா? இயேசு நம்ம மேல் பாராட்டினுடைய அன்பு பெரியது. அந்த அன்பின் நிமித்தமாக தான் நம்மை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டார்.
ஒருவரில் ஒரு அன்பா இருக்கிறீங்க என்கிறதான புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் உள்ளவளாக இருந்தால் அதனால தான் நீங்க என்னுடைய சீஷனா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தாதான் ஆண்டவருக்கு நீங்க சீஷனா மாற முடியும். குடும்பங்களில் அன்பு காட்டணும், சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் அன்பை செலுத்தணும், இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும். வெளி இடங்களில் எப்படி இருக்கிறீங்க? உங்க பெருமை நிமித்தமாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பொறாமை, எரிச்சல், பல கசப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டுடைய அன்பு இல்லை. இன்றைக்கு அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளை நல்ல வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. அப்பா, உம்மை முழு உள்ளத்தோடு நான் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாரும் நாவுகள் திறக்கப்படட்டும். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு அவரை நோக்கி சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எத்தனை பேர் இந்த கற்பனை கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் அன்பை வெளிப்படுத்துறீங்க? ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை எப்படி நேசிச்சீங்களோ நாங்களும் மற்றவர்களை நேசிக்க கூட அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கல்லான இருதயத்தை இன்றைக்கு உடைங்க ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவரே அன்புள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் சொல்லுங்க எல்லாரும். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பல. ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஏன் தெரியுங்களா? எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எனக்கு உதவி செஞ்சீங்களே. எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. முழுவலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். நல்ல கைகள் தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தின் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. எல்ரோய் என்னை கண்டீரே, எல்ரோய், 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 என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே,
நன்றி உள்ளதயத்தோடு என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. எத்தனை பேர் அன்பு கூறுறீங்க? ஆராதனை எல்லாரும் சேர்ந்து. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, எனக்கு சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரே, வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்தினாரே. உமக்கு நன்றி. நம்மேல் சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு. எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரா. சொல்லுங்க, வாயில திறந்து எல்லாரும். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. அல்லேலூயா. நை அப்பா, அப்பா உங்களுக்குத்தாமை முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க எல்லாரும், முழு பலத்தோடு மேல் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. தீர்மானம் பண்ணுங்க. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு. சேர்ந்து எல்லாரும் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை. இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. தூதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எபினேசரே, இதுவரை எங்கள் நடத்தின ஆண்டவர், எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக நீர் எங்களுக்கு நல்ல எபினேசராக எங்களை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி இதயத்தோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய அன்புக்காக எங்களை கண்டீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல் அன்பா இருந்தனால தாங்க இன்றைக்கு நம்ம சுகத்தோடு இருக்கிறோம். அதுதான் நான் பாடணும். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி பாடணும். நமக்கு வெற்றியை தந்தா, ஜெயத்தை தந்தா, நம்முடைய ஜெபத்தை கேட்டா, நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நிறைவான கிருபைகளையும் நிறைவான கிருபா வரங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் தம்மே நம்மேல் வைத்த அவருடைய அன்பு நிமித்தம் தாங்க.
அவருடைய அன்பை நிமித்தினால்தான் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் பல காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அந்த அன்பின் இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாய் நீ இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பா. உன் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பா. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? God's love is unconditional. God's love is unconditional. இன்றைக்கு தேவ அன்பை குறித்து நாம தொடக்கத்திலிருந்து இந்த ஆராதனை வரைக்கும் அன்பையே என்று சொல்லி நாம் பாடி இருக்கிறோம். கர்த்தரினோடு கூட பேசியிருந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாகவே ஜெபத்தோடு இருந்து கர்த்தருடைய இந்த பாடல், எல்லா பாடலையும் ஜெபத்தோடு ஆராதனை எல்லா பகுதியிலும் உட்கார்ந்த பொழுது அன்பை குறித்து நீ பாடணும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அன்பே இல்லைங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை, மனுஷத்துல காட்டுகிற அந்த அன்பும் கிடையாது. புருஷன் மனைவி இடத்துல அன்பு சரியா இல்லை, பிள்ளைகளிடத்துல பெற்றோர் அன்பா இல்லை, பெற்றோரிடத்துல பிள்ளைகள் அன்பா இல்லை. ஆங்காங்க இங்க அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்பில் நீங்க வளரணுங்க. கர்த்தருக்கு முதலாவது உங்க அன்பை செலுத்துங்க. உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரை அன்பு கூறு. ஆண்டவரத்தில் உங்க அன்பு சரியா இருந்தா மற்ற இடத்துல எல்லாம் தானாக அன்பு வரும். ஆண்டவரத்துல சரி இல்லாதனால தான் எனக்கு அன்பு இல்லை. எங்கேயுமே மூஞ்ச தூக்கிட்டு போறது, அப்படி போறது, இப்படி போறது, இதெல்லாம் விசுவாசி கூட இதே இல்லை. கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் அன்பா இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லா இடத்துலையும் கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் God's love is unconditional. ரோமர் 5:8 பார்க்கும் பொழுது ஏன் அந்த லவ் அன்கண்டிஷனல் சொன்னால், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பையே விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அவருடைய அன்பு பெரியது. அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் ஜீசஸ். அது மாத்திரமுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? God's love is everlasting. எரேமியா 31:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால உன்னை நான் சிநேகித்தேன். அதனால் காருண்யத்தால் உன்னை கர்த்தர் இழுத்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி சிநேகித்திருக்கிறார் தெரியுங்களா? அநாதி சிநேகத்தினால. அநாதி சிநேகத்தினால உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். காருண்யத்தினால் உன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பக்கமாக நீங்க வரல, கர்த்தரே தம்முடைய காருண்யத்தின் அன்பினால நாம் இழுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. அவருடைய அன்பு God's love is sacrificial. தியாகமான அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ இங்க இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3:16 நம்ம இப்படி வாசிக்கிறோம். God's love is personal and intimate. அவருடைய லவ் பர்சனலாக இருக்கும், இன்டிமேட்டாக இருக்கும். அப்படின்னா 139 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவருடைய அன்பு நிமித்தமாக உன் குடும்ப சூழ்நிலையை நீ எந்த நிலைமையில சபைக்குள்ள வந்திருக்கிற என்பதை கர்த்தருடைய அன்பு உன்னை ஆராய்ந்து, கர்த்தர் உன்னை ஆராய்ந்து அறிகிறார். அது மாத்திரம் என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவன். என்னுடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறார். சபைக்கு நீங்க வரும் பொழுதே தூரத்திலிருந்து தெரிஞ்சுட்டார் ஆண்டவர். என் பிள்ளை இந்த நோக்கத்தோடு தான் சபைக்கு வருகிறான், இந்த மாரத்தோடு கண்ணீரோடு வருகிறான், அவனோடு கூட நான் பேசணும். அந்த அன்பின் தேவன் உங்களோடு கூட பேசணும் என்று அந்த அன்புள்ள ஆண்டவர். கடைசியாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் நம்மை பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? ரோமர் 8:36 வாசிக்கிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயம், இவைகள் எல்லாவற்றிலும்
நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயங்களுள்ளா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயத்திருக்கிறேன். அந்த அன்பை நம்மை விட்டு யாராலும் பிடிக்கவே முடியாது. அந்த அன்பின் இயேசுவை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலை கைவிடவே மாட்டா. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து செல்லணும். நல்ல ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. என்ன தீர்மானம் தெரியுங்களா? நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் உங்களுக்கு முன்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படி சில கேள்விகளை கேட்கும் பொழுது, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனையா இருக்குது. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் உன் தேவனாகிய ஃபர்ஸ்ட் இங்க பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட முதலாவது இந்த காரியத்தை செலுத்துங்க, மற்றதெல்லாம் தானாவே வந்துடும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, கர்த்தரோட எதிர்பார்க்கிற காரியம் நீ அன்புள்ளவனா இருக்கணும். நான் எப்படி உன் மேல அன்பு செலுத்தணும், நீ மற்ற இடத்துல அன்பு செலுத்தணும் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த அன்பை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே தன்னா. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே தன்னா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. சொல்லுங்க எல்லாரும், எந்த அன்புள்ள உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே. கரங்களை உயர்த்தி ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. மீண்டுமாக ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இயேசுவே நன்னாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாக தான். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மையல்லாது பூமியில் யாரையும் உயிருள்ள தேவன் நீரே. உம்மையல்லாது பூமியில் யாரையும். அந்த அன்பை நம்புங்க, அன்பின் இயேசுவை நம்புங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆனந்தமா, அல்லும் பகலிலும் பாடிடுவே. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமே பாடுங்க, பாடுங்க எல்லாரும். பகலிலும் பாடிடுவே, இயேசுவே உன் அன்பின் நதியினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல, பெரியோர் சிறியோர் வாலிபர் எல்லாரிடத்திலையும் கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் தெய்வீக அன்பினால் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியாது பல நாள் அலைந்த அன்புக்காக ஏங்கி இருக்கிறாயா? அன்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உன்மேல் அன்புள்ளவரா இருக்கிறார். மனுஷரிடத்துல சில அன்பு கிடைக்காம போகலாம். இருதயத்தின் ஆழ்த்து கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை பார்த்து அவர் உன்னை நேசிக்கிறார். நம்முடைய காரியம் என்ன கேடகத்தினாலும் அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பால் அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. கடைசி ஒரு வசனத்தை வாசித்துட்டு கர்த்தர் நம்மத்தில் இடைவிடுவார். யோசுவா 22:5 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்படி மாத்திரம் வெகு சமாதானமாய் இருங்கள் என்று அங்கே சொல்லுகிற பைபதமாய் யோசுவா அவளை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்புவார். செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்தில் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறுங்க, வழியில நடங்க, செம்மையானது செய்யுங்க. நிச்சயமா நீங்க உங்க குடும்பம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கோம். அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேவனோடு கூட இருங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திறமையான அந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்துமை ஆராதிக்க நம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். அந்த கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. குடும்பங்களிலே தேவ சமாதான சந்தோஷம், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் மாத்திரம் அல்ல, எல்லாரிடத்துலையும் ஆண்டவரே நிறைவான இந்த போதுமான அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவர் மூன்றிலும் ஆண்டவர் அன்பே பெரியது என்று நாங்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே அந்த அன்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே எவ்வளோ தீர்க்கதரிசனம், எவ்வளோ அந்நிய பாஷை, எவ்வளோ வசனம், எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவரே அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைத்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இதனால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில், படிப்பில், விவசாயத்தில் செய்கிற எல்லாருடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பல விதமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, குறைவுகள் இருக்கிறதோ, அந்த குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தந்து மகிமையான சாட்சிகளை கர்த்தர் சபைக்குள்ளே எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனம், வியாதி, பல காரியமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தையை அனுப்பி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவதாக. மீதியானவில் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இடைபடுங்க, நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.